ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஒவ்வொரு நாளுமே ட்ரம்ப் பண்ணுற அநியாயம் தாங்கவே முடியலைங்க. அவர் எதை சம்பாதிச்சாரோ இல்லையோ, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய கண்ட்ரியோட வெறுப்புகளை பயங்கரமாக சம்பாதிச்சிருக்காரு அப்படின்றது சொல்லலாம். இன்னைக்கு உலக நாடுகளில் இருக்கிற நிறைய தலைவர்கள், நிறைய கண்ட்ரிஸ் வந்துட்டு நம்ம கூட ட்ரம்ப் கூட வந்துட்டு பேச்சுவார்த்தையை வச்சுக்க தேவையில்லை, நம்ம வந்துட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம அமெரிக்கா கிட்டே போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்பை வெறுத்து அமெரிக்கா கூடயே வந்துட்டு நமக்கு பஞ்சாயத்து வேணாம்ப்பா, நான் சைலண்டாக போயிடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நிறைய நாடுகள் பிரிஞ்சிருக்கு, சைலண்டா இருந்துகிட்டு இருக்காங்க அமெரிக்கா கூட சேராம. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று ஒரு சில நாடுகள் லைக் யூகேவா இருக்கட்டும், நாட்டோ படைகளா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ட்ரம்ப்பை விட்டா ஆள் இல்லை, அமெரிக்காவை விட்டா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால நமக்கு ட்ரம்ப் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம ட்ரம்ப் கூட இருந்து தான் ஆகணும்னு சொல்லி சில கண்ட்ரிஸ் அவங்களுக்கு விருப்பமே இல்லைன்னா கூட ட்ரம்ப் கூடயும் யூஎஸ்ஏ கூடயும் பேச்சுவார்த்தைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இப்படி தான் இந்த ஒரு உலக அளவில் நடக்கிற அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பல கண்ட்ரிஸ் அமெரிக்காவே வேணாண்டா, எனக்கு ட்ரம்ப்பே வேணாண்டான்னு சொல்லி நிறைய கண்ட்ரிகள் இன்னைக்கு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ அப்படி ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு பிரைவேட் லெட்டர் ஒன்று வருது. இது எப்படிப்பட்ட லெட்டர் அப்படின்றப்போ, ஒரு பிரசிடென்ட் இன்னொன்று ஒரு பிரசிடென்ட்டுக்கு ஒரு பிரைவேட் லெட்டர் அனுப்புனார் அப்படின்ற பட்சத்தில் அந்த பிரசிடென்ட் தான் அந்த ஒரு லெட்டரை படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லெட்டரை வந்து டிஸ்பாச் பண்ணணும். ஒன்றும் கொளுத்தி போட்டணும், இல்லைன்னா கிழிச்சு எங்கேயாவது தூரமாக போட்டு விட்டணும். ஸோ யாரு கணக்குமே அந்த லெட்டரில் இருக்கிறது யாரும் படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பிரைவேட் லெட்டர்ஸ் ஒரு பிரசிடென்ட்லேருந்து இன்னொன்று ஒரு பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்படி ஒரு லெட்டர் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. முக்கியமாக பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த பிரைவேட் லெட்டர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பிரைவேட் லெட்டர் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, அந்த பிரைவேட் லெட்டரில் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலுமே சொல்ல வந்திருக்கேன். ஸோ நான் எல்லா விஷயத்தையுமே சொல்றதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஸோ அப்போனா ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்றது நம்மளோட சேனலில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு மோட்டிவாக இருக்குது ஒவ்வொரு வீடியோமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக. ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த ஒரு பிரைவேட் லெட்டர் எங்கேருந்து யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கு இந்தியாவுக்கு அப்படின்றது பார்க்கும்போது நம்ம பக்கத்து நாடாக இருக்கிற சைனா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. என்னடா சொல்கிறேன், சைனாக்கும் நமக்கும் கடந்த ஒரு 5-6 வருஷமா வந்துட்டு வாய்க்கா சண்டை போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி அவங்க வந்துட்டு நமக்கு பிரைவேட் லெட்டர் அனுப்பியிருக்காங்க அப்படின்றது நீங்க கேட்கறது புரியுது. ஸோ முதல்ல இந்த பிரைவேட் லெட்டர் என்ன விஷயம் அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரைவேட் லெட்டர் அப்படின்றது யார் அனுப்ப முடியும் அப்படின்றப்ப பார்க்கும்போது, ஒரு நாட்டோட பிரசிடென்ட்ல இருந்து இன்னொன்று ஒரு நாட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பப்படும். இந்த பிரைவேட் லெட்டர்ல அனுப்பப்படுற அந்த பிரசிடென்ட் அவரோட பர்சனல் விஷயமா இருக்கலாம், இல்ல அந்த நாட்டு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களா இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்டா வைக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு உதவியா கூட கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பிரைவேட் லெட்டர்ல வேற எது வேணாலும் இருக்கலாம். பட் அந்த பிரைவேட் லெட்டர் ஒரு நாட்டில இருந்து அனுப்புறாரு ஒரு பிரசிடென்ட் அப்படின்றப்போ பக்கா சேஃப்டியா, பக்கா சீல்டோட அந்த ஒரு பிரைவேட் லெட்டர் வந்து சேரும் அந்த ஒரு டெஸ்டினேஷன்ல இருக்கிற அந்த ஒரு பிரசிடென்ட்டுக்கு. ஸோ அப்படிதான் சைனா வந்துட்டு இந்த ஒரு லெட்டரை இந்தியாவுக்கு இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு அனுப்பியிருக்காரு. இந்த ஒரு லெட்டர் வந்துட்டு யாராலையுமே படிக்க முடியாது. பட் இந்த ஒரு லெட்டர் அனுப்புன பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான் ஓபன் பண்ணி படிக்க முடியும். அந்த ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு லெட்டரை டிஸ்பேச் பண்ணிடணும் உடனே. ஸோ நம்ம படத்தெல்லாம், ஸ்பை படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், டக்குன்னு ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா அதை படிச்சு முடிச்ச உடனே கொளுத்தி போட்டுருவாங்க, இல்லைன்னா எரிச்சி போட்டுருவாங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்க, டிஸ்பேச் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஒரு பிரைவேட் லெட்டர். ஸோ இந்த ஒரு விஷயம் வெளியே யாருக்கும் தெரியாது. பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் அந்த ஒரு லெட்டர் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அவருமே இது சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல இருக்கு. அப்போ இந்த லெட்டர்ல இருக்கிறது என்னதான் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கும்போது, எக்ஸ்பர்ட் சைட்ல இருந்து சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த ஒரு லெட்டர் வந்து சைனா கிட்ட இருந்து நம்ம பிரதமர் மோடிக்கு வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் இது வந்துட்டு கண்டிப்பா ஃபியூச்சர் பிசினஸ்க்காக இருக்கும். ஸோ சைனாவும் இந்தியாவும் சேர்ந்து நட்பு மறுபடியும் ஆகி ஒரு எக்கனாமிக் growth உருவாக்குறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்ற பட்சத்தில், ரீசன்ட் டேஸ்ல நான் முன்ன ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ட்ரம்ப் அவர்கள் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு விரோதத்தை வந்துட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல முக்கியமா இந்தியா. ஸோ ஆப்வியஸ்லி 50% ஆஃப் டாக்ஸ். ஸோ அதுக்கப்புறமா ஏகப்பட்ட இங்க நீ ஆயில் வாங்கணும், இங்க நீ ஆயில் வாங்கக்கூடாது, நீ என்கிட்ட தான் பொருள் வாங்கணும், நீ என்கிட்ட தான் பொருளை விற்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸை இந்தியா மேல ரொம்ப புஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா போல ட்ரம்ப். ஸோ இதனால வந்துட்டு உலக நாடுகள் எல்லாருமே இதை கவனிச்சாங்க. அதுல சைனாவுமே கவனிச்சிருக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு இந்தியா மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி. இந்தியாவுமே பொறுக்கிற வரைக்கும் பொறுத்துட்டு சரி ஓகே நம்ம கொஞ்சம் சைலண்டா இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்தியா இது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாவே இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட சைனா என்ன பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில், இந்த அமெரிக்கா கூட உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்ன்றது நீங்க பண்றது நீங்க பண்ணுங்க, உங்களோட பிசினஸ் அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் என்ன பிசினஸ் பண்ணுவோம் நீங்க பண்ணுங்க. பட் சைனா மறுபடியும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஹேண்டை நீட்டி, இல்ல நீ என்கிட்டயுமே வந்துட்டு நட்பாகி நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து வியாபாரம் பண்ணோம்னா எக்கனாமிக் லெவல்ல நீயும் பூம் ஆவ நானும் பூம் ஆவ. ஏன்னா என்கிட்ட சைனா சொல்றாங்க என்னன்னா, என்கிட்ட வந்துட்டு நிறைய பொருட்கள் இருக்கு, உங்ககிட்ட
நிறைய ஆட்பலங்கள் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சோம்னா ரெண்டு நாட்டுக்குமே நல்லது. ஸோ இதனால வந்துட்டு நம்ம மறுபடியும் பழைய மாதிரி வந்துட்டு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு பிரைவேட் லெட்டர் சைனால இருந்து நம்ம பிரதமர் மோடிக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது எக்ஸ்பர்ட் சைடுனால. பட் இதுல உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட்டருக்குள்ள என்ன எக்ஸாக்டா போட்டிருக்குன்றது தெரியல. பட் இந்த ஒரு சூழ்நிலையை வச்சு சைனா வந்துட்டு அவங்களோட ஹேண்டை நீட்டுறாங்க, நீ ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஹேண்டை நீட்டுறாங்க. இதுக்கு இந்தியா ஒத்துக்கிட்டு ஷேக் ஹேண்ட்ஸ் பண்றாங்களா இல்லையான்றது இந்தியா கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சரி, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் என்ன ஒரு வாய்க்கா சண்டை அப்படின்றத பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறோம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு சைனாவுக்கும் இந்தியாவில் இருக்கிற பார்டர்லையுமே வந்துட்டு சைனா சோல்ஜர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு சொந்தமான நிலங்களை வந்துட்டு கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டே இந்தியா என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் ஆர்மியை வச்சு திரும்பியும் சைனா சோல்ஜர்ஸை பின்னாடி அனுப்பி விட்டாங்க, உன் இடத்துக்கு போடான்னு சொல்லி. ஸோ இதனால ஒரு வார் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஒரு வாரில் நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸும் இறந்தாங்க, அதே போல் சைனீஸ் சோல்ஜர்ஸும் இதில் இறந்தாங்க. ஸோ இதனால இந்தியா பயங்கரமாக காண்டாய் சும்மா இருந்த எங்களை ஏன்டா சுருண்டி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து என்ன பண்ணிச்சுன்னா ஒரு 2020 வந்துட்டு சைனாவில் வந்திருக்கிற எல்லா ஆப்புமே பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், டிக்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் பேன் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் டிக்டாக்காக இருக்கட்டும், யூசி ப்ரௌசராக இருக்கட்டும், அதுக்கப்புறமா சைனீஸில் இருக்கிற எல்லா ஆப்புமே இந்தியாவில் எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேண்டை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் கூட அந்த பேண்ட் இந்தியாவில் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 5 வருஷமா 6 வருஷமா சைனாவுக்கும் நமக்கும் இந்த ஒரு பிரச்சனைனால தான் பேசாம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ சைனா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடலாம்னு சொல்லி இந்தியா கிட்ட ஒரு கையை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பதிலுக்கு வந்து இந்தியா கையை கொடுக்குமா ஃப்ரெண்ட் ஆகுமான்றது அது இந்தியா எடுக்கப்படுற ஒரு முடிவில் தான் இருக்கு. பட் இதை தாண்டி இன்கேஸ் இப்போ இந்தியா வந்துட்டு சைனா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த முடிவுகள் எதுக்காக இருக்கும் அப்படின்றப்போ இப்போ ரீசெண்டாக நம்ம வந்துட்டு அமெரிக்காவுக்கும் நமக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இதில் ஏகப்பட்ட ட்ரேடு பிரச்சனை, ஆயில் பிரச்சனை, அதுக்கப்புறமா 1க்கு 2 முரண்பாடாக வந்துட்டு கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிடுச்சு. ஸோ இதனால அமெரிக்கா எப்போ வேணாலும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்பை வந்துட்டு நம்ப முடியாது. இன்றைக்கி நல்லா இருக்கிறானுங்க, நாளைக்கு வந்துட்டு திடீர்னு வேறு ஏதோ ஒரு பஞ்சாயத்தை ஈழ்ந்துட்டு வந்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு அமெரிக்காவோட நிலப்பாடு அப்படின்றது ஸ்டெடியாக இல்லை. ஸோ இதனால் இந்தியா வந்துட்டு கொஞ்சம் உஷாராகி என்ன பண்ணணும்னா, அமெரிக்கா ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சரியா இல்லை, நமக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் ரஷ்யா மட்டும்தான். இப்போ சைனாவும் உள்ளே கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகாது, அது எப்பயும் போல மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற பிசினஸ்ல சைனாவுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதே போல சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற பிசினஸ்ல அமெரிக்காவுக்கும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா அமெரிக்காவுக்கு வந்துட்டு சைனாவை பிடிக்கல. ஸோ இப்போ இந்தியா வந்து சைனாவை வந்துட்டு கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு நாடுகளுக்கும், அதாவது அமெரிக்காவுக்கும் பிளஸ் சைனாவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்தியா நியூட்ரலாக நடந்து இந்த ஒரு முடிவை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இந்தியா இருக்கு. பட் இதை ஹேண்டில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னாக்கா சைனாவும் பிளஸ் இந்தியாவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிசினஸ் அடித்தளம் இந்தியாவுக்குமே சைனாவுக்குமே அமைஞ்சு போகும். ஸோ இதனால வந்துட்டு சைனாவும் இந்தியாவும் வந்துட்டு எக்கனாமிக் லெவலில் நிறையவே க்ரோத் ஆவாங்க. அமெரிக்கா வியாபாரம் கொடுத்தாங்கன்னா கொடுக்கலன்னா, நமக்கு ரஷ்யாவும் இருக்கு சைனாவும் இருக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வச்சு நம்ம இம்பேலன்ஸாக இருக்கிற நம்மளோட ட்ரேடை வந்துட்டு பேலன்ஸாக பண்ணி நம்ம அதை வளரவும் வைக்கலாம் அப்படின்றது தான் இந்தியாவோட முடிவாகவுமே இருக்கும். ஸோ இதோட தொடர்ச்சியாக தான் மேபி இந்தியா வந்துட்டு சைனாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி, இன்கேஸ் அப்படி சைனாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்தியா அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பேன் பண்ணப்பட்ட சைனீஸ் ஆப்ஸ் எல்லாமே வந்துட்டு திரும்பியும் சைனீஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க போல இருக்குது. லைக் யூசி ப்ரௌசராக இருக்கட்டும், டிக்டாக்காக இருக்கட்டும், இது திரும்பியும் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள மறுபடியும் பூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் நிறைய பேரால் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு இந்தியா சைனாவுக்கு வந்துட்டு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றது உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் சைனா கிட்ட இருந்து பிரைவேட் லெட்டர் நம்மளோட பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்திருக்கு. இந்த ஒரு லெட்டர் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு லெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது மொத்த டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்விக்கு மறக்காம பதில் சொல்லிடுங்க, நானும் உங்க பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.